முதலாம் உலகப் போரை உடனடியாக தூண்டிய நிகழ்வாக எது பரவலாக கருதப்படுகிறது? சரியான விடை ஆஸ்திரியா இளவரசர் பிரான்ஸ் பெர்டினாண்டின் படுகொலை. பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டு தொடங்கியது? சரியான விடை 1789. 1215 இல் கையெழுத்திடப்பட்ட மாக்னா கார்ட்டாவின் முதன்மை நோக்கம் என்ன? சரியான விடை ஆங்கில மன்னரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தி சில உரிமைகளை பாதுகாத்தல். பட்டுப்பாதை என்பது எந்த இரண்டு முக்கிய பகுதிகளை இணைக்கும் வர்த்தக பாதைகளின் வலையமைப்பாகும்? சரியான விடை ஆசியா மற்றும் ஐரோப்பா. கியூனிஃபார்ம் என்ற முதல் எழுத்து முறையை உருவாக்கிய பெருமை எந்த பண்டைய நாகரிகத்திற்கு உரியது? சரியான விடை சுமேரியர்கள். பனிப்போர் என்பது எந்த இரண்டு வல்லரசுகளுக்கு இடையிலான புவிசார் அரசியல் பதற்றத்தை குறிக்கிறது? சரியான விடை அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம். முதலாம் உலகப் போரின் முடிவை குறிக்கும் குறிப்பிடத்தக்க நிகழ்வு என்ன? சரியான விடை காம்பியன் உடன்படிக்கை. ஐரோப்பாவில் நகரும் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்த பெருமைக்குரியவர் யார்? சரியான விடை யோகானசு கூட்டன்பர்க். 1815 இல் நடந்த வாட்டர்லூ போர் எந்த புகழ்பெற்ற இராணுவ தலைவரின் இறுதித் தோல்வியை குறித்தது? சரியான விடை நெப்போலியன் போனபார்ட். 1989 இல் பெர்லின் சுவரின் வீழ்ச்சி எந்த காலத்தின் முடிவை குறித்தது? சரியான விடை பனிப்போர்.